அப்ப இந்த அழைப்பு தான் இந்த வசனத்துல சொல்றாரு, கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை கொடுத்திருக்கிறது, நிலைத்த ஒரு மாட்சிமையை அது கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்காகத்தான் உங்களை பரலோகத்துக்கு இதுதான் பங்கு இருக்காங்க. நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. எங்க என்ன வாங்குறீங்க, அங்க வேற ஆளா மாறி இருக்கு. அங்க போனா ரொம்ப பிஸி தான். உங்களை நோக்கி 10 பேர் விண்ணப்பம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டுட்டு அவங்க இருக்கிறாங்க ஆளு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அரியணைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. அவருடைய முகம், அவருடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடியதா இருக்கு. அதற்காக தான் நாம் அழைக்கப்படும். ரோமர் எழுதிய திருமுகத்துல 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிங்க. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். தம்முடைய மகனுடைய சாயல், மகனுடைய சாயல் என்ன? மகனுடைய சாயல், மகன் யாரு? இயேசு. அந்த சாயல் என்ன? சாயல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகனுடைய சாயலை அவர்